நனக்கா. நீங்க தங்கம் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா தங்கம், வெள்ளி விலையெல்லாம் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஏன் இப்படி திடீர்னு ஒரு சரிவு? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம்? வாங்க, இது என்னன்னு நாம விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி தான், ஏன் இந்த தங்கம் வெள்ளி விலையெல்லாம் இப்படி சரசரன்னு கீழே இறங்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணங்கள் என்னென்னு நம்ம ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த சரிவு எந்த அளவுக்கு சீரியஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது எங்கேயோ உலக சந்தையில ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஆனா இப்ப பாருங்க, நம்ம இந்திய மார்க்கெட்டையும் நேரடியா பாதிக்குது. இது நேத்து இன்னைக்கு போற மாதிரி இல்ல, ஒரு தொடர்ச்சியான சரிவா இருக்கு. சரி, நம்ம சரிவு வீழ்ச்சின்னு பேசிட்டே இருக்கோம். ஆனா உண்மையிலேயே எவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு? வாங்க, இப்ப நாம நம்பர்ல பார்த்து இந்த விலை வீழ்ச்சியோட ஆழம் என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தங்கத்துக்கு என்ன நிலைமையோ அதே கதை தான் வெள்ளிக்கும். விலையில ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. எவ்வளவுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்களேன், வெறும் கொஞ்ச நாள்ல 1 கிலோ வெள்ளியோட விலை 2,80,000 ரூபாயிலிருந்து 2,76,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு. அதாவது டக்குன்னு 4,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது ஏதோ சின்ன மாற்றம்லாம் கிடையாது. சரி, வெள்ளி கதை இப்படி இருக்கு. அடுத்து நாம 24 கேரட் சுத்த தங்கம் பக்கம் போலாம். வெள்ளிக்கு என்ன ஆச்சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. விலை குறைவு ரொம்பவே அப்பட்டமா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா 24 கேரட் தங்கத்திலயும் 1 கிராம்ல இருந்து சவரன் எல்லாத்துலயுமே விலை இறங்கியிருக்கு. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா 100 கிராம் தங்கத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய சரிவு தான். ஆமாங்க, 100 கிராம்ல மட்டுமே 5,400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பரே போதும் இந்த விலை வீழ்ச்சி எந்த அளவுக்கு பெருசுன்னு புரிஞ்சுக்க. இது கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய கவலையை தரக்கூடிய விஷயம்தான். ஓகே, 24 கேரட் தங்கம் இப்படி இருக்கு. சரி, நாம பொதுவா நகை வாங்க பயன்படுத்துறோமே, அந்த 22 கேரட் தங்கம் அதோட நிலைமை என்னன்னு பார்க்கலாமா? சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, அங்கேயும் இதே கதை தான் ரிப்பீட் ஆகுது. ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதுவே நீங்க 100 கிராம் வாங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வரைக்கும் விலை இறங்கியிருக்கு. சோ இப்போ தங்கம் வாங்கலான்னு பிளான் பண்ற எல்லாரையுமே இது யோசிக்க வைக்கும் இல்லையா? இது வரைக்கும் எவ்வளவு விலை குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் இந்த சரிவு? இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு? நம்ம ஊர் மார்க்கெட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இதுக்கான காரணம் இங்க இல்ல. இது ஒரு குளோபல் செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட பல உலக நிகழ்வுகளோட விளைவு தான் இது. இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம்தான், இதுதான் முழு கதைக்கும் முக்கியமான பாயிண்ட். பாருங்க, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்கு நடுவுல இருக்கிற டென்ஷன் அதிகமாகுது. இதனால என்ன ஆகுது? கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் விலை ராக்கெட் மாதிரி மேல போகுது. பொதுவா க்ரூட் ஆயில் விலை ஏறுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தங்கத்துல போட்ட பணத்தை எடுத்து ஆயில் மாதிரி மத்த இடத்துல முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தங்கத்துக்கான டிமாண்ட் குறையும், அதனால விலையும் குறையும். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிற எகனாமிக் செயின். நான் சொன்னதுக்கு இதோ ஒரு ஆதாரம். இப்போ கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 தாண்டி போயிடுச்சு. சோ இது எந்த அளவுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு தங்கம், வெள்ளி விலைகள் இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, காரணம் என்னன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா அடுத்தது என்ன? இனிமே என்ன ஆக போகுது? இந்த சரிவு இப்படியே கண்டினியூ ஆகுமா? வாங்க, ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு சில கணிப்புகள் இருக்கு, அத பத்தி பார்க்கலாம். கிடைக்கிற தகவல் படி பார்த்தா இந்த சரிவு இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா இந்த வாரத்துல 22 கேரட் தங்கம் ஒரு சவரன் 1,12,000 ரூபாய் வரைக்கும் கூட குறைய வாய்ப்பு இருக்காம். வெள்ளி 24 கேரட் தங்கம், இதுக்கெல்லாம் என்ன கணிப்புன்னு நீங்க இங்க பார்க்கலாம். இது எல்லாமே மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகும்னு சொல்றதுக்கான ஒரு சிக்னல் தான். இந்த எல்லா டேட்டாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. ஒரு மார்க்கெட் இப்படி சரியறதுங்கிறது அது ஒரு ஆபத்தா, இல்ல இதுதான் வாங்குறதுக்கான சரியான வாய்ப்பா? இது நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.